எல்லாருக்கும் வணக்கம். டேல்ஸ் ஆஃப் தி பேட்மேன், லென் வின். இது இந்த புக்கு டேல்ஸ் ஆஃப் தி பேட்மேன் டைட்டிலில் வந்த ஒரு 13-14 புக்கிலே பெஸ்ட்டு புக்கு இது தான். இதில் 642 பக்கம் இந்த புக்கு, 1.5 கிலோ வெயிட்டு. இதில் 36 கதை இருக்குது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு பக்கமும் புக்கை புரட்ட புக்கு படிக்கிறவங்கள வசீகரம் செய்கிற அளவுக்கு ஓவியம் அட்டகாசமாக இருக்கும். இதில் இந்த புக்கில் மூன் ஆஃப் தி உல்ஃப் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் லைன் காமிக்ஸ் ஆசிரியர் விஜயன் பௌர்ணமி வேட்டை அப்படிங்கிற பேரில் தமிழில் போட்டிருக்கார் திகில் காமிக்ஸில். அது அற்புதமான தரத்தில் இருக்கும், நல்லா அட்டகாசமாக இருக்கும் கதை. அந்த கதை இது கலரில் அற்புதமான ஓவியத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹெவன் அப்படிங்கிற கதையும் இந்த புக்கில் இருக்குது. இந்த கதை ஹெவன்கிற கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் திகில் காமிக்ஸில் விஜயன் சார் சொர்க்கம்ங்கிற பேரில் போட்டிருக்கார். அதுவும் அற்புதமான கதை. அந்த கதை படித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அட்டகாசமான கதைன்னு. அந்த கதை அற்புதமான ஓவியத்தோடு இந்த புக்கில் இருக்குது. அடுத்தது இன் தி பிகினிங். இந்த கதையும் அருமையான கதை. இந்த கதை லயன் சூப்பர் ஸ்பெஷல்னு விஜயன் சார் போட்டார் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அதில் பேட்மேனின் கதை அப்படின்னு சொல்லி வரும். மேல் அட்டையில் ஸ்பைடர்மேனும் பேட்மேனும் குதிக்கிற மாதிரி இருக்கும், மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் அட்டை. அதில் அந்த கதை தான் இது இன் தி பிகினிங்கிற கதை. இதுவும் அற்புதமான ஓவியத்தில் இருக்கும். அடுத்தது அஸ்லாம் சினிஸ்டர். இந்த கதையும் இந்த புக்கில் இருக்குது. இந்த கதை திகில் காமிக்ஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் விஜயன் சார் பேட்மேன் கிறுக்கனா அப்படிங்கிற டைட்டிலில் பேரில் போட்டிருந்தார். அதுவும் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த புக்கில் ஜோ ஹியூபர்ட்டுங்கிற ஓவியர் ஜென்டில்மேன் கோஸ்ட் அந்த வில்லனை பற்றி 2 கதை வரைஞ்சிருக்கிறார் ஓவியம். அதாவது அற்புதமான ஓவியமாக இருக்கும். அந்த மாதிரி ஓவியத்தை பார்த்தே இருக்க முடியாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் 2 கதையுமே. அது ஜென்டில்மேன் கோஸ்ட் அந்த வெறும் தொப்பி, கோட்டு சூட்டு, ஷூ தான் போட்டுக்கிட்டு இருக்கும், முகமே இருக்காது. நீங்கள் இதில் ஓவியத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்.